நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யாசிப்பவர்கள், அதாவது யாசகம் கேட்கக்கூடிய ஒரு சூழல்ல இருக்கக்கூடியவங்களுக்கு இதை சொல்றாங்க. யாசகம் வாங்கக்கூடிய ஒரு சூழலில் இருக்கக்கூடிய ஒரு ஏழைக்கு இந்த செய்தியை சொல்றாங்க. யாசிக்கக்கூடியவர்கள் அதே நிலையில் இருப்பதை விட்டு நீங்கள் தவிர்த்து கொள்வதற்கு முயற்சி செய்யணும். நாம தான் சிரமத்துல இருக்கிறாங்க, நமக்கு ஏதாச்சும் ஒரு கஷ்டம் 4 பேர் உதவி செய்யறாங்களே, நாம ஏன் என்ன செய்யணும், சம்பாதிக்கணும், நாம ஏன் பொருளாதாரத்தை போய் நாம சம்பாதிக்கணும், கஷ்டப்படணும், உழைக்கணும் என்கின்ற எண்ணம் கொள்ளக்கூடாது. அந்த நிலையிலிருந்து நீங்கள் உங்களை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறதுக்கு என்ன செய்யணும், நீங்க முயற்சி செய்யணும். மேலும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, 40 வெள்ளி காசுகளும் 50 திர்ஹம் உள்ளவர் யாசகம் பெறுவதற்கு அனுமதி உண்டு. 40 வெள்ளி காசு 50 திர்ஹங்கள் மட்டும்தான் அவர்கிட்ட இருக்குதுன்னு சொன்னா அவரு யாசகம் கேட்பதற்கு அனுமதி இருக்குது. இருந்தாலும் தன்மானம் காட்பதே சிறந்தது. இந்த அளவிற்கு ஏழ்மையாக இருக்கவருக்கு அவர் என்ன செய்யலாம், யாசகம் வாங்கலாம். ஆனாலும் தன்மானம் காட்பதே அவருக்கு சிறந்தது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள். எல்லா பொருளாதாரமும் இருந்தும் செல்வ ரீதியாக எந்த விதமான குறையும் இல்லாம அவருக்கு இருக்கக்கூடிய காசை வச்சு அவர் தேவையை அவர்னால நிறைவேற்றிக்க முடியும், அவருடைய குடும்பத்தினுடைய தேவைகளை அவர்னால நிறைவேற்றிக்க முடியும். இது எல்லாமே இருந்தும் மக்களிடத்துல போய் ஒருத்தர் என்கிட்ட எதுவுமே இல்லைங்க, எனக்கு உதவி செய்யுங்க. இன்னைக்கு நாம பாக்குறோம், திருமணத்திற்காக வேண்டி கேட்கக்கூடிய உதவிகள், கல்விக்காக வேண்டி கேட்கக்கூடிய உதவிகள், இப்படி எண்ணற்ற உதவிகள் இருக்கலாம். தன்னிடத்துல இல்லாத நிலையில் கேட்பதற்கு அனுமதி கொடுக்கக்கூடிய இஸ்லாம், அனுமதி கொடுக்கக்கூடிய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இருக்கக்கூடிய நிலையில நீங்க கேட்காதீங்க. அப்படி கேட்டீங்கன்னா நீங்கள் எல்லாம் இருந்தும் மக்களிடத்தில் நீங்கள் யாசகம் கேட்டீங்க கூடிய அடையாளத்தை நாளை மறுமை நாளில் அல்லாஹ் உங்களுடைய முகத்துல குதூகன் வஜீஹி, உங்கள் முகத்துல அல்லாஹ் ஒரு வடுவை கொடுத்து அடையாளம் காமிச்சிடுவான் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள். மேலும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லா தஹில்லு சதக்கத்த லி கனியின் வலா நிதியின் மிர்ரத்தின் சதியின். செல்வந்தரும் உழைப்பதற்கு உடலில் வலிமை உள்ளவர்களும், நல்ல செல்வந்தர் உழைப்பதற்காக வேண்டி உடலில் வலிமை உள்ளவர், இவங்க 2 பேர்த்துக்குமே தர்மம், அதாவது யாசகம் கேட்பதற்கு அனுமதி இல்லை என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய இந்த ஹதீஸை திருமிதி, நசாயி, அபூதாவூத் போன்ற கிதாபுகளில இடம்பெறுகின்றது. அப்போ நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் உழைப்பதற்கு உடலில் வலிமை இருந்தால் உழைப்பதே சிறந்தது என்பதாக சொல்றாங்க. உழைப்பதற்கு உடலில் வலிமை இருந்தும் நீங்க மற்றவர்களிடத்துல உதவி கேட்பது, யாசகம் கேட்பது, தர்மம் கேட்பது அநியாயத்திற்கு